வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பர்ஸு தான் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது போன வீடியோவில் இதுவரையும் செய்து எடுத்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துலேயுமே ரெண்டு பீஸு, இந்த 8 பூ இருக்கிறதுல மட்டும் 4 பீஸ் போட்டு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். போட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த பக்கத்தில் கீழ்ப்பக்கத்தில் இருந்தே நம்ம மேல் பக்கமாக ஜாயின் பண்ணலாம். இந்த 4 பீஸையும் ஒதுக்கி வச்சுருங்க. இந்த 2 பீஸை மட்டும் எடுத்துக்கிடலாம். அதாவது கீழ்ப்பக்கமாக உள்ளது. இது 7 பூ இருக்கக்கூடியது, அடுத்தது இது 8 பூ இருக்கக்கூடியது. ஜாயிண்ட்டு கரெக்டாக அந்த ஒயர் இருக்கிறவங்க அதை வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லை கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னா நாட் போட்டு விட்டுட்டு புது ஒயர் எடுத்து இந்த பாசியில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ட்ரெயினை கொடுத்து எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், நான் நாட் போட்டிருந்ததை பிரித்து எடுத்துகிட்டு தான் இதே மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் ட்ரெயின் இருக்குது, ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் இந்த பாசியில் ட்ரெயினை விட்டு எடுத்துக்கிடுங்க. நாட் நீங்கள் வேறு இதில் போட்டு வச்சுருந்தா கூட பரவாயில்ல. அதாவது 5 மணி பூ, இது 5 பாசி இதில் பூ போட்டிருக்கோம். நம்ம 5 பாசியில் தான் பூ போட்டு வச்சுருக்கோம். இந்த பாசியில் பாருங்கள், இது நேரே வரக்கூடியதில், இந்த சைடில் இப்படி வரக்கூடியதில் இந்த பாசியில் ட்ரெயினை இப்படி ஒரு புது ட்ரெயின் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பாசியில் மட்டும் இப்படி கொடுத்து எடுத்தால் போதும். எனக்கு இது பழைய ட்ரெயினுங்கவும் நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி குறுக்க விட்டு எடுக்கையிலே இப்படி வச்சுருக்கேன். நாட் போட்டது இருந்ததை நாட்டை கலத்திட்டேன். இனி நம்ம இதில் 2 பாசி போட்டுக்கலாம். இந்த ரோஸ் கலர் பாசி 2 போட்டுருங்க. 2 பாசி போட்டுட்டு இந்த பூவில், இந்த பூவெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். அதாவது 8 மணி பூவில் இந்த பக்கமாக பாருங்கள், இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இந்த பாசியும் எடுக்கணும், இந்த பாசியையும் எடுக்கணும். எடுத்தாச்சு. இனி இந்த ட்ரெயினில் நம்ம ஒரு பாசி போட்டுடலாம். ஒரு பாசி போட்டுட்டு இந்த பாசிக்குள்ளோடி இந்த ட்ரெயினை எப்படி விட்டு எடுத்துட்டா நமக்கு இதில் ஒரு பூ கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் இதுலேயுமே 6 பாசி தான் சேர்ந்து ஒரு பூவாட்டு வரும். இந்த 2 பாசி, இந்த 2 பாசி, இது ஒன்று, இது ஒன்று. இனி நம்ம இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து இந்த பாசிலையும் எடுத்துக்கிடலாம். பாருங்கள், 6 மணி பூவில் கீழே இருக்கிறதுல 2 பூவிலையும் நம்ம ஒவ்வொரு பாசி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த பூவில் ஒரு பாசி எடுத்திருக்கோம், இந்த பூவில் ஒரு பாசி எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த பாசியையும் எடுக்கணும். அதாவது இந்த பாசி பூவில் ஒரு பாசி, பாருங்கள் இதில் ஒரு பாசி, அதே மாதிரி இதில் ஒரு பாசி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நடுவில் போடும்போது ஒரே ஒரு பாசி போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இனி இந்த ட்ரெயினை இந்த 2 பாசிலையும் கொடுக்கணும், இந்த ட்ரெயினை இந்த 2 பாசிலையும் கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு 6 மணி பூவுலேயும் இதில் உடை ட்ரெயின் வரணும், இதுலேயும் உடை ட்ரெயின் வரணும். நடுவில் ஒரு ரோஸ் கலர் பாசி வரணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட்டு எடுக்கணும். பாருங்கள், அப்படி உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை அந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். இன்னொரு தடவை எடுத்து பாருங்கள். பாருங்கள், இப்படி 2 பாசியில் கொடுத்து எடுத்தாச்சு. அடுத்தது இந்த பாசி, அடுத்தது இந்த பாசி. அதாவது பாசின்னு சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க மணின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறீங்களோ நீங்கள், உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியலை. நாங்கள் எங்கள் ஏரியாவில் பாசின்னு சொல்லுவோம். அதாவது 5 பாசி பூ அப்படி கூட சொல்லலாம். நான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 5 மணி பூ அப்படி சொல்கிறேன். நீங்கள் எந்தெந்த ஏரியாவிலலாம் இருந்து பார்க்குறீங்க, உங்கள் ஏரியாவில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி நான் இதில் நாட் போட்டுற போகிறேன். எனக்கு சின்ன ஒயராகிட்டு போட்டு இதையும் அதே மாதிரி இந்த 2 ட்ரெயின்லேயும் விட்டுட்டு ஒரு பாசி போட்டு நம்ம அப்படி ஒரு முடிக்கிறதையும் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். பாருங்கள், இப்படி வந்தாச்சு. வந்துட்டு நம்ம இப்போ இதில் நீளமாக இருக்கக்கூடிய ட்ரெயினில் ஒரு பாசி போட்டுட்டு குறுக்க விட்டு எடுக்காண்டா அப்படியே நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதில் இப்படி நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். இதில் 2 நாட் போட்டுட்டு
முடிச்சுட்டு நான் அடுத்தது டொயின் எப்படி கோர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நாட் போட்டாச்சு நல்லா டைட்டாக. இப்போ இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்து 2-3 பாசிகளோடு கொடுத்து எடுத்துட்டு நான் கட் பண்ணிட போகிறேன். பாருங்கள், இப்படி இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துடலாம். இனி அடுத்தது புது டொயின் போடக்கூடியது வந்து இந்த பாசிக்குள்ளோடுக்கு போடணும். இந்த பாசி, இந்த பாசி, இந்த பாசி, இந்த பாசி, இப்படி 5 பாசிலையும் போட்டு எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ரோஸ் கலர் பாசி போடணும். புது டொயின் போட்டுட்டு காமிக்கிறேன். புது டொயின் எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் போடணும். நாட் போடும்போதும் இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு பாசி 2 பாசியில் பொறுத்து விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தி வச்சு லேசாக வாட்டி விடணும். அப்படின்னு பற்றி வச்சு வாட்டி விடணுன்ட்டு இருக்கவங்க வாட்டி விட்டுக்கிடுங்க. வாட்டி விட்டால் நல்லது, பிரிஞ்சு வராது. பாருங்கள், இப்படி கொத்து விட்டாச்சு. இனி புது டொயின் எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ புது டொயின் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாசிலையும் கொடுத்துடலாம். இந்த பாசியில் கொடுக்கணும். அடுத்தது இந்த பாசியில் கொடுக்கணும். அடுத்தது இந்த பாசி. இப்போ 3 பாசியில் கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த பக்கம் உள்ள டொயினை 2 பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த பாசிலையும் இந்த பாசிலையும். இப்போ 5 பாசி வந்துட்டு நமக்கு நடுவில் ஒரு பாசி போடணும். பாருங்கள், இப்போ 5 பாசி இருக்குது, நடுவில் ஒரு பாசி போட்டுடலாம். இதே போல் தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஒரு பாசி போட்டுடலாம். இப்படி சென்டர் படுத்திக்கிடுங்க முதல் பூ போடும்போது. அப்போ தான் டொயின் நீளம் கட்டை அப்படி வராமல் இருக்கும், கரெக்டாக வரும். இப்படி சென்டர் படுத்திட்டு நடுவில் இப்படி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் இங்கே வரையும் ஜாயின் பண்ணி எடுக்கணும். அற்றம் வரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். 2 பாசியாக எடுக்கணும். நடுவில் ஒவ்வொரு பாசி போடணும். பாருங்கள், அற்றம் வரையும் போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல இங்கே ஆரம்பித்தது போல் இதுலேயும் இந்த பக்கத்தில் ஒரு 2 பாசி ரோஸ் கலர் பாசி போட்டுடலாம். இப்போ நமக்கு 4 பாசி தான் இருக்குது டொயின் உள்ள. பாருங்கள், முடிக்கும்போது நம்ம ஆரம்பித்தது போலே 2 பாசி போடுறோம். 2 பாசி போட்டு இந்த பக்கத்தில் இந்த டொயின் உள்ளோடி கொண்டு வந்துடலாம். அந்த பாசிக்குள்ளோடி கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள், அப்படி எடுத்தாச்சு. நமக்கு இப்போ இதில் டொயின் இருக்கனால நான் இந்த டொயினை வச்சு இதில் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த டொயினை அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லை இதில் டொயின் இல்லாதவங்க இந்த பாசிக்குள்ளோடி இப்படி டொயினை இங்கே மேலே கொண்டு வந்துடுங்க. இந்த டொயினையும் இந்த பாசிக்குள்ளோடி இங்கே மேலே கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த டொயினை வச்சு இதை ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத காமிச்சு தரேன். அடுத்தது 9 பூ இருக்கக்கூடியது. பாருங்கள், இதை எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த டொயினை எடுத்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இது எந்த பாசியில் இருக்குது அப்படின்ட்டு கவனமாக பார்த்துக்கிடுங்க. மேல் பக்கமாக இருக்கக்கூடிய லைனில் லாஸ்ட் பாசியில் இருக்குது டொயின்னு. இதில் வெளிப்பக்கத்தில் 2 பாசி இந்த ரோஸ் கலர் பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இதில் ஒன்று இந்த ரோஸ் கலர் பாசிலையும் கொடுத்து எடுத்துட்டு இப்போ நமக்கு பாருங்கள் 1 2 3 4 5 பாசி வந்தாச்சு. அடுத்தது ஒரு ரோஸ் பாசி போட்டுடலாம். பாருங்கள், இந்த லைன் நம்ம ஜாயின் பண்ணது போல் இதையும் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஊடே ஒவ்வொரு ரோஸ் கலர் பாசி போடணும். இந்த சைடு ஒரு நீளமும் ஒரு ரோஸும் எடுக்கணும். இந்த சைடு ஒரு ரோஸும் ஒரு நீளமாக எடுக்கணும். இதே மாதிரி எடுத்து இந்த லைனையும் முடிச்சிருங்க. அடுத்த லைனு உள் பக்கமாக சுருங்கி வரும். நான் அதுலேயும் வந்து சொல்கிறேன். 3 லைன், அதாவது முதல்ல 7 பூ உள்ளது போட்டிருக்கோம். அடுத்தது 8 பூ இருந்தது போட்டிருக்கோம். 9 பூ இருந்ததும் போட்டிருக்கோம். அடுத்ததும் 8 பூ இருக்கக்கூடியது. இதே மாதிரி 4 பீஸ் போட்டு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், நம்ம இதில் 1 எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 போட போகிறோம். எப்படி போடணும்னா, இப்போ இந்த 2 டொயின்லேயே நான் புது ஒயர் போட்டு வச்சுருக்கேன். 2 பாசிலையும் டொயினை கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இனி இடது பக்கத்தில் 2 பாசி இந்த ரோஸ் கலர் பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் கொடுத்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு
ஒரு பாசி போட்டுடலாம். இதில் ஒரு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்து இப்படி இந்த 8 பூ போட்ட லைன் போடும்போது நமக்கு கொஞ்சம் இப்படி சுருங்கி வரும். பாருங்கள், இதே மாதிரி தான். இனி இதுலேயும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் 2 பாசி போட்டு இதுலேயும் கொடுத்து எடுத்து இதே மாதிரி இதையும் முடிச்சுருங்க. இதில் எல்லாமே இனி இப்படி சுருங்கி தான் வரும் இந்த பக்கமாட்டு. அதாவது இந்த பாசியில் கொடுத்து எடுத்துட்டு 2 பாசி போட்டு இந்த 7வது உள்ளது, அதாவது இப்போ நம்ம இது 8 போட்டிருக்கோம், இது 7, அடுத்தது இந்த 6. இதையும் இதே மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து இதில் போட்ட மாதிரி தான் உள் பக்கமாக சுருங்கி வரும். பாருங்கள், இந்த பாசியில் போட்டிருக்க மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான் போடணும். இது நமக்கு 5 மணி பூ வந்திருக்கு. இதில் வந்து 6 மணி பூவில் போடும்போது இந்த பக்கத்தில் போட்டு இப்படி சுருங்கி வரும். பாருங்கள், இப்படி இந்த இடத்துல வரணும் இந்த பூ. நான் காமிக்கிறேன். அதையும் இந்த லைனை நான் போட்டு முடிச்சுட்டு இந்த லைனுக்கு வரும்போது நான் அதையும் சொல்லித்தரேன். பாருங்கள், இது வரையும் போட்டு முடித்தாச்சு. நான் அந்த ட்ரோயினை இதில் நான் கட் பண்ணி நாட் போட்டுட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த புது ட்ரோயினை எடுத்திருக்கேன். இந்த பாசிலையும் விட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், போட்டு எடுத்தாச்சு. இனி இந்த பக்கத்தில் இருக்க ட்ரோயினில் 2 ரோஸ் கலர் பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து 7 பூ இருக்கக்கூடியது எடுத்துருக்கோம். இதில் கொடுத்துடலாம். அந்த ஒரு பாசிலையும் பாருங்கள் இப்படி வரும். இனி நம்ம இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினில் ஒரு பாசி போட்டுடலாம். இதே மாதிரி தான் ஒரு பாசி போட்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்ததையும் இதே மாதிரி இந்த 6 பூ உள்ளதையும் இதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த அற்றத்தில் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து பண்ணணும். இந்த 2 பாசி போடும்போது இங்கே எந்த பாசி உள்ளோடி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து, நான் இப்போ போட்டு வச்சுருக்கிறத நீங்கள் இன்னொரு தடவை பார்த்து இதே மாதிரி பாருங்கள், அற்றத்தில் இப்போ போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி பார்த்து நீங்களும் போடுங்க. இது வரையும் முடித்து கொண்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.